ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதை வச்சு எப்படி ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கிறது, எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் கண்டுபிடிச்சி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த இடம் வரப்போ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த சேனலுக்குள்ளே தான் இப்போ கரண்ட்டில் நமக்கு போயிட்டு இருக்க மூவ் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் சப்போர்ட் வராமல் இங்கேருந்து எகெயின் போனது, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு சப்போர்ட்டாக வந்து இந்த ரெண்டு இடத்துக்கும் இப்போ நேற்று கேண்டில் வந்து ஒரு டோஜி வச்சு நான் சொல்லியிருந்த நேற்று வீடியோவில் இன்னையோட மூமெண்டம் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ட்ரெண்டுங்கிறத டிசைட் பண்ணணும். ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து இந்த சேனலோட ஹை லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அனலைஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக இருக்கிறது, இந்த ஆல் டைம் ஹை லெவலும் அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த கேண்டிலோட ஹையும் இந்த கேண்டிலோட க்ளோஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அது வந்து 18,814. ஓகேங்களா? அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும், அதுக்கு அடுத்து மேலே ஆல் டைம் ஹை லெவல் இருக்குல்ல 18,890, அந்த ரீஜனை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத 1 hour கேண்டில் வச்சு நாளைக்கும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துல கிளியராக உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்ம எக்ஸலண்ட்டாக எப்படி வரைஞ்சோமோ ரெசிஸ்டன்ஸு அந்த இடத்துக்கிட்ட தான் போய் மார்க்கெட்டும் இதாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம 15 minutes கேண்டில் வச்சு நான் அதை சொல்கிறப்ப நான் அதில் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்ப இதுக்குள்ளே டார்கெட் லெவலில் இது இங்கே கொடுக்கும் நம்ம சொல்லி நேற்று வீடியோவில் பார்த்தோம். எக்ஸலண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோன்னா 18,732. இன்றைக்கும் பாருங்கள், எக்ஸலண்ட்டாக எங்கே வந்திருக்கு, 18,000 எந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 18,729 வரைக்கும் மேலே மூவ் ஆகிருக்கு. நம்ம வந்து 32 கொடுத்துருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நாளைக்கு என்ன ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் தேடுறதுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன். அதேமாதிரி இந்த லைன் வரைஞ்சோம்ல கிராஸ் ட்ரெண்ட் லைன், அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து 1 hour கேண்டில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு நான் டேயில் வச்ச காமிச்ச மூமெண்டம் உங்களுக்கு புரியும். ஒரு லோ, ஒரு ஹை, லோ, ஹை, எகெயின் இங்கேருந்து கீழே வரல, இந்த இடத்துல எகெயின் ரிவர்ஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸ், இப்போ எகெயின் இந்த இடம் சப்போர்ட் எடுத்து புல் பேக் ஆகுது. ஸோ இந்த ஹை வரைக்கும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளார ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். இது வந்து 1 hour கேண்டில். 1 hour கேண்டிலில் இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், 1 2 3 4 மணி நேரம் கேண்டிலும் இந்த ஹை 2 கேண்டில் இருக்குல்ல, இந்த க்ரீன் கேண்டில், அதிலிருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த 2 கேண்டிலும் டச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 4 கேண்டிலுமே டச் ஆகிருக்கு ஹை லெவல். ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம சப்போர்ட் லைனு கீழே எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வரையினா இந்த 2 கேண்டில் மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த 2 லைன்னா, இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கேண்டிலும் மார்க்கு ப்ளஸ் இந்த க்ரீன் கேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெவலை நம்ம பாட்டமில் மார்க் பண்ணிக்கிட்டு டாப்பில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இதையும் இந்த 3 கேண்டிலுக்கு பாருங்கள், 1 2 3, இந்த 3 கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளார ஒரு மூவ் தேட போகிறோம். ஒரு லோ, ஹை, லோ, எகெயின் இந்த இடம் ஹையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, அந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் இந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 15 minutes கேண்டில் போயிட்டு இந்த ட்ரெண்டை நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ 15 minutes கேண்டில் வைக்கிறேன். 15 minutesல நமக்கு இங்கே லோ, ஒரு ஹை, எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த லெவல், அதுக்கு அடுத்து ஆல் டைம் அந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லெவல், அதுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைன், இதெல்லாம் நம்ம வந்து டார்கெட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு
இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 18,716. நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறது வந்து 18,730. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 18,730க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 18,775 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஆக்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அவுட் ஆகும். அப்படி பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகுறப்ப 18,015 வரைக்கும் 18,815 வரைக்கும் மூவ் ஆகுது பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு மேலே உள்ள நல்ல ஸ்ட்ராங் மூவ் இருந்துச்சுன்னா இந்த சேனல் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல ரெசிஸ்டன்ஸ் லைன், இது பிரேக் அவுட் ஆகி 18,860 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா இப்போ நம்ம வரைஞ்சோம்ல இந்த லைனு ப்ளஸ் இந்த லைனு இது ரெண்டுக்கும் கீழே பிரேக் அவுட் ஆகணும். அப்போ அந்த இடம் வந்து 18,700க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ப்ரீவியஸ் மந்தோட ஹை, அதாவது 18,660ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனு. ஸோ அங்கேருந்து 18,660க்கு கீழே இறங்கினா கூட நமக்கு வந்து 18,630 வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் வீக்கு அதோட ஹை லெவலில் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே மறந்துட்டேன். என்ன பண்ணுறேன், ஹை மட்டும் நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஹையும் லோவியும். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்த்து பார்ப்போம்ல. ஸோ இந்த இடம் பாருங்கள், இங்கே மார்க் பண்ணிட்டேன் லோ, ஹை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டு லைனு 18,730 இந்த ரீஜனுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுனில் கீழே இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு 18,630. அதுக்கு கீழேயும் டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து 18,585 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் இதேமாதிரி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெண்ட் ஆக்சுவலாக என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, ஹை லோ போயிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்போ ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே வருதில்ல, இந்த கிராஸ் லைன் எல்லோ, இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்னைய டே கேண்டில் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, சப்போர்ட் ஜோன் அதாவது 44,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எத்தனை வாட்டி அந்த ஜோன் நியர்பைலே பாருங்களேன், 43,930 இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில் எல்லாமே வந்து 44,000 43,900 இந்த ரீஜனுக்குள்ளே தான் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு அதுக்குள்ளார மூமெண்டம் தேடுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் ஒரு ஹை லோ, ஹை லோ, இந்த இடம் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், நான் ஒரு இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம பண்ண தப்பு எந்த இடத்துல இருக்குன்னு, நேற்று வரைஞ்ச ட்ரெண்ட் லைனில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 2 கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி, ஓகேங்களா, இந்த கேண்டில் அந்த விக் இருக்குல்ல அது கீழே இறக்கிட்டு அதுக்கு மேலே மேக்ஸிமம் டச் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதே வந்து இப்போ நம்ம இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டிலை வச்சு இந்த லெவலில் நான் இப்போ கீழே இறக்குறேன் பாருங்களேன். இப்படி நம்ம நேற்று ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோன்னா நமக்கு எக்ஸலண்ட்டாகவே வந்து எந்த இடம், இந்த இடமே வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி நம்ம பண்ணதுக்கு ஒபே பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களாலையும் எக்ஸலண்ட்டாக கரெக்டாக ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ண முடியும். என்னோட ஒப்பீனியன் படி நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களாலையும் வந்து மார்க் பண்ண முடியும். எப்போவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து மார்க்கெட்டில் கரெக்டான ட்ரெண்ட் லைனை வரைய ட்ரை பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக தொடர்ந்து வரைய தான் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக மார்க் ஆகும். ஓகேங்களா, கரெக்டாக கீழே இறங்கினாலும் 43,930 ரீஜன் வந்து நம்மளால் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியும். 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டையும் இந்த மினிமம் 2 பாயிண்ட் இருக்குல்ல இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருந்துருக்கணும். ப்ளஸ் இங்கே கனெக்ட் ஆகிருந்துச்சுல மேக்ஸிமம் பாயிண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வரைஞ்சிருந்தோம்ல, அதையும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருந்தோன்னா இந்த பாயிண்ட்டை நம்மளால் பிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா, இனிமேல் நம்மளோட லெவல் வந்து 44,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளார பாருங்கள் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு என்னோடய அனாலிசிஸில் தோன்றது.
இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையலாம். இங்கே பாருங்களேன், நான் வந்து இந்த ஹை கர்சர் வைக்கிற இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த இடம் எல்லாமே பாருங்கள், ப்ளஸ் இந்த ஜோனு அப்படியே இதோட ஹை, அப்படியே நீங்கள் கர்சர் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கூட இந்த இடம் பாருங்கள் ப்ளஸ் இந்த ஜோன். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா 44,200 ரீஜன். ஓகேங்களா? அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கு ட்ரெண்டு எப்படி இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இது வரைக்குமே வந்து நமக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இதுக்குள்ளாரே தான் கன்சல்ட் ஆகிட்டுருக்கு. எந்த அளவுக்கும் வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 44,079. இன்னைய டேவோட ஹை இருக்கிற லெவல் பாருங்களேன், அது வந்து 44,138. ஸோ அப்போ வந்து 44,150க்கு மேலே மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து 44,200 50 பாயிண்ட் இங்கேயும், இதுக்கு மேலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா 44,270. ஸோ இந்த 120 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக பிடிக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடம் கரெக்டாக வெயிட் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சுன்னா இங்கேருந்து வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இதுக்கு மேலே நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட்டையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்விங்காக வந்து 44,350 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நாளைக்கு எந்த மாதிரி மூவ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் இந்த 2 லைன் இருக்குல்ல, இப்போ கர்சர் வைக்கிறேன்ல, இதை பேஸ் பண்ணி கேண்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஒரு ஸ்விங்கு போய் இப்படி திரும்புதுன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில் இந்த லைன் இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அடுத்த லெவலில் தேடி போகலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து சப்போர்ட்டு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறேன் நான். இங்கே லோ ப்ளஸ்ஸு இந்த கேண்டில் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு 44,000க்கு கீழே எகெயின் வந்து 44,000 கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் இதுக்கு அடுத்து சப்போர்ட் பாருங்கள் நமக்கு. ஸோ நான் இந்த லெவல் வரைக்கும் வெயிட் தான் பண்ணுவேன். ஏன்னா இங்கேருந்து நியர்பைலே இருக்குது சப்போர்ட் 44,000. ஸோ 44,000க்கு கீழே நமக்கு வந்து இன்றைக்கி வந்த லோ, அதே மாதிரி வீக்லி ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அதாவது 43,930 இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 43,884. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நான் இந்த ட்ரேடுமே எடுக்க மாட்டேன். இது எல்லாமே வந்து கன்சல்டேஷன். ஓகேங்களா? இதுக்கு கீழே 43,880க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 43,800 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகவும், செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,700 வச்சு ட்ரை பண்ணலாம் புட் ஆப்ஷனில். ஓகேங்களா? இங்கே வர ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனாலிசிஸில் தோன்றதுன்னா ஒரு ஹை ஒரு லோ எகெயின் இங்கே ஹை இந்த லெவல் போயிட்டு இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து இங்கே வந்துட்டு கூட திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தோணுது. ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷன் கண்டினியூ ஆனால், சப்போஸ் கன்சல்டேஷன் கண்டினியூ ஆகலை, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் மூவ் ஆகுதுன்னா ஈஸியாக வந்து இது இந்த ஹை, அதாவது 43,350 அடுத்து 44,350 அடுத்து வந்து 44,420 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஜோன் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து 44,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ஹை ப்ரீவியஸ் வீக்கோட லோ சப்போர்ட்டாக இருக்குது, கிராஸ் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இன்றைய டேவோட லோ, அதாவது 43,880க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா 43,800 ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,700 வச்சு ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கரெக்டான லெவல்ஸ் வரப்போ மட்டும் என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.